சாரி டி, நீ சடனா அப்படி சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மா வேற ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சிட்டு போனாங்களா, அதான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடுங்க என்று கூறியவள் பின்பு குழந்தைக்கு டிஃபனை எடுத்து வைத்துக் கொண்டு வந்து 2 குழந்தைக்கும் ஊட்டிவிட ஆதியும் விளையாட்டு காட்டியபடியே வைஷுவிற்கு உதவி செய்தான். பின்பு ஒரு வழியாக 2 குழந்தைக்கும் இட்லியை ஊட்டி முடித்தவள் அவளும் ஆதியும் சாப்பிட்டு முடித்துவிட்டு குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்து கண்மணியிடம் கூறிக்கொண்டு தங்களது அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றனர். ஆதியும் வைஷுவும் அலுவலகத்திற்கு சென்று தங்களது வேலைகளை செய்து கொண்டிருக்க அதே நேரம் ரிசப்ஷனிலிருந்து அவனுக்கு போன் வந்தது. அதை அட்டன் செய்ததும், ஹலோ சார், உங்களை பார்க்க மிஸ் அனன்யாவும் மிஸ்டர் ஜீவாவும் வந்திருக்காங்க. சரி, உள்ள அனுப்புங்க. ஓகே பாஸ் என்று போனை கட் பண்ணிவிட்டு, மேம் சார் உங்க 2 பேரையும் சார் வர சொல்றாரு. உடனே ஜீவா, எப்படி போகணும் என்று கேட்க, எனக்கு தெரியும் ஜீவா, நீ வா என்று அவன் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்றார். இதுக்கு முன்னாடி நீ வந்திருக்கியாடி? ஆமா, இப்போ இந்தியா வந்த உடனே நான் இங்க ஆபீஸ்ல வந்து ஒரு டைம் ஆதிய பாத்துட்டு போனேன். சரி என்றவன் அவள் இழுத்து எழுப்புக்கெல்லாம் சென்றான். பிறகு அந்த அறைக்கு முன்னால் நின்றவள் கதவை தட்டிவிட்டு, உள்ள வரலாம் ஆதி என்று கேட்க, எஸ் கமிங் என்றதும் இருவரும் உள்ளே செல்ல அவர்களை பார்த்து ஆதிக்கும் வைஷ்ணவிக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. அதே நேரம் ஜீவா, அனன்யா வாங்க உட்காருங்க 2 பேரும் என்று வைஷு கூற ஆதி மட்டும் இருவரையும் கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தான். அனன்யா மிகவும் அமைதியாக இருக்க அதே நேரம் ஜீவாவோ, ஆதி வேலை நேரத்துல உங்களை வந்து தொல்லை பண்ணிட்டோமா? அப்படியெல்லாம் இல்ல, சரி சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? உடனே வைஷுவோ, ஒரு நிமிஷம் இருங்க ஆதி. ஜீவா, அனன்யா என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஜூஸ்? இல்ல வைஷு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அது எப்படி, ஃபர்ஸ்ட் டைம் நீ ஆபீஸ்க்கு வந்திருக்க, அதெல்லாம் எதுவும் கொடுக்காம இருக்க முடியுமா? உனக்கு காஃபி தானே பிடிக்கும், அதையே எடுத்துட்டு வர சொல்றேன் என்றவள் போன் செய்து 4 காஃபி எடுத்து கொண்டு வர சொல்லிவிட்டு மீண்டும் ஆதியை பார்த்து, இப்ப நீங்க பேசலாம் என்றதும், ஓகே மேடம் என்ற ஆதியோ ஜீவாவை பார்த்து, சொல்லு ஜீவா, திடீர்னு ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? விஷயம் கொஞ்சம் சீரியஸ், அதோட எமர்ஜென்சி ஆதி, அதுக்காக தான் வந்தேன் என்றதும் அவன் சீட்டில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தவன், அப்படி என்ன சீரியஸ் அண்ட் எமர்ஜென்சி? நான் இன்னைக்கு காலையில உங்களுக்கு போன் பண்ணி எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதமா இல்லையான்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அத பத்தி பேசிட்டு போறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? அத போன்ல கூட சொல்லிருக்கலாமே. என்னவோ தெரியல, போனை விட நேர்ல சொல்லிடுறது பெட்டர்னு தோணுச்சு. அப்படியே உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும். பிளீஸ் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே ஜீவா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா என்றதும் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருக்க, ஜீவா சே எஸ் ஆர் நோ, ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? சாரி ஆதி, எங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. வாட்? ஏன்? அனன்யா மாதிரி ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளாக வேண்டாமா? அவளுக்கு என்ன குறைச்சல்? அது எனக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு தெரியலையே. அவங்க வேற ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பிளான் பண்ணிருக்காங்க? என் அன்னைக்கு அவங்க தங்கச்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா. எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் ஒரே வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துட்டா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அவங்களுக்கும் அண்ணியோட தங்கச்சி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு ஆசை. அதனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இது என்ன சில்லி ரீசனா இருக்கு? இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆனா நீ அனன்யாவை தானே லவ் பண்றேன்னு தெளிவா சொல்லிட்டல்ல? சொல்லிட்டேன். அதுக்குதான் எங்க அப்பா இந்த கல்யாணம் நடந்தா இதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் மறந்துட்டு இந்த வீட்டு பக்கம் கூட நீ வரக்கூடாது, இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த வீட்டுல பங்கு கேட்டு வராதன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லிட்டாராம். அம்மா சொன்ன உடனே எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. கேவலம் அந்த வீட்டுக்காக நான் என் அனன்யாவை விட்டுருவேனா? என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? எனக்கு புரியல ஆதி, ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆனா நான் தெளிவா சொல்லிட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அனன்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு. இனிமே என் ஃபேமிலி சைடு நினைச்சு எந்த கவலையும் பட வேண்டாம். இதுக்கப்புறம் அனன்யா சைடு மட்டும் பேசி முடிவு பண்ணணும், அவ்வளவுதான். சரி ஓகே, இதான ஃபைனல் முடிவு? உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்டு சைட்ல இருந்து எதுவும் வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்கல்ல? அப்படியே அவங்க வந்து ப்ராப்ளம் பண்ணாலும் அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் ஆதி. எனக்கு அதெல்லாம் நினைச்சு ஒரு பயமும் கிடையாது. நான் விருப்பப்பட்டு அனன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? அவங்களோட விருப்பத்துக்காக நான் காதலிச்ச பொண்ணை கழட்டி விடுவா முடியும்? இனி என் வாழ்க்கையில அனன்யா மட்டும்தான் என் பொண்டாட்டின்னு நான் எப்பவோ முடிவு பண்ணியாச்சு. அப்படி முடிவு பண்ணதுனால தான் அவளை என் வீட்டுக்கே நான் கூட்டிட்டு போய் வச்சிருக்கேன். இதுக்கு மேலயும் அவளை விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. இதனால எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு போனாலும் அத பத்திலாம் எனக்கு கவலையும் கிடையாது. என்ன புரிஞ்சுக்காதவங்க எனக்கும் தேவையில்லை என்று அவன் தீர்க்கமாக பேசியதை பார்த்து ஆதிக்கே ஒரு நிமிடம் சர்க்கானது. ஆனால் வைஷுவோ, டே ஜீவா, நல்லா யோசிச்சுட்டியா? நான் வேணா அங்கிள் ஆண்டி கிட்ட பேசி பார்க்கவா? இல்ல வைஷு, நீ பேசினாலும் அவங்க சொன்னதையே தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் உன்னையே பிரெயின் வாஷ் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால நீ அதெல்லாம் ட்ரை பண்ணாத, வேஸ்ட் தான் என்று கூறியவன், ஓகே ஆதி, நீங்க அனன்யாவோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் எப்படி பண்றதுன்றத பத்தி நம்ம யோசிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப கிராண்டா ஊரை கூட்டியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை கிடையாது. சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் என்று அவன் கூறியதும் ஆதிக்கு ஜீவாவை நினைத்து கொஞ்சம் பெருமையாகத்தான் இருந்தது. பரவாயில்ல, இவன் நல்ல பையன்தான். எப்படியோ அனன்யா லைஃப் இவன் மூலியமா செட்டில் ஆயிடுச்சு. 2 பேரும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா காலத்துக்கும் இருந்தா சரிதான். இவ்ளோ பிரச்சனைக்கு இடையில இவங்க கல்யாணம் பண்ண போறாங்க. லைஃப் லாங் இவங்க ஒன்னாவே இருக்கணும் என்று மனதிற்குள் நினைத்தவன், சரி ஜீவா, அப்போ நீங்க கிளம்புங்க. நான் அனன்யாவோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு உனக்கு சொல்றேன் என்றதும் அனன்யா அவனை நிமிர்ந்து பார்க்க, நீ கவலைப்படாத அனன்யா, கண்டிப்பா நான் நல்ல விதமா தான் பேசுவேன். அதுக்கப்புறமும் அவங்க ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் அவங்களோட இஷ்டம். சரி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குது இல்ல? இருக்குது ஆதி. அப்ப நீ எதை பத்தியும் கவலைப்படாம கிளம்பு. நான் அவங்க கிட்ட பேசிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி என்றதும் அதற்குள் காஃபி வரவும் அதை வாங்கிய வைஷு ஜீவா, அனன்யா, ஆதி மூவருக்கும் எடுத்து கொடுக்க பின்பு அந்த இடம் மிகவும் அமைதியாக இருந்தது. காஃபி குடித்து முடிக்கவும் அதற்குள் ஆதியின் போன் அடிக்கவும் அதை எடுத்து பேசியவன், எக்ஸ்கியூஸ் மீ என்று கூறிவிட்டு அவனின் பிரைவேட் அறைக்குள் சென்று விட்டான். அதே நேரம் வைஷு வேகமாக ஓடி வந்து ஜீவாவின் கையை பிடித்து, உங்க வீட்ல உன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உன் கல்யாணம் இப்ப சீக்கிரமாவே நடக்க போகுதுன்னு எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நீயும் அனன்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அனன்யா, எங்க ஜீவாவை பத்திரமா பாத்துப்பீங்கல்ல? என்ன வைஷு, இத நீ சொல்லணுமா? ஜீவாவை கண்டிப்பா நான் சந்தோஷமா பாத்துக்குவேன். ஆமா, அவன் ரொம்ப பாவம். அவனை ரொம்ப போட்டு மிரட்டாதீங்க, பயந்துருவான். அப்புறம் நானும் கவியும் கண்டிப்பா சண்டைக்கு வருவோம். அது எப்படி நீங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள இடையில வரலாம்? ஹலோ, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா ஜீவாவை பொறுத்த வரைக்கும் நானும் கவியும் அவனோட சிஸ்டர்ஸ் மாதிரி. நாத்தனார் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப மோசமா போய் முடியும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்று அசால்ட்டாக தோள்களை குலுக்க அதை பார்த்து ஆவென்று வாயை பிளந்த அனன்யாவும் ஜீவாவாகவும் ஒரு நிமிடம் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்க, என்ன இப்பவே பயம் வந்துருச்சா? நாத்தனார்னா அப்படி ஒரு கெத்து, அது என்னைக்கும் மறந்துடாதீங்க. என்ன ஜீவா, நான் சொல்றது கரெக்ட் தானே? உன்னோட சிஸ்டருங்களை விட்டுட்டு உன்னோட பொண்டாட்டிக்கு தான் நீ சிங்சாங் போட்டுக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான். வைஷு, நிஜமா இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லப்பா. நீ இன்னும் எதிர்பார்க்காதது எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? இந்த வைஷுவை பத்தி உனக்கு சரியா தெரியல. ஆமாமா, கண்டிப்பா நீ காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு மாறிட்டேன்னு நினைக்கிறேன். காலேஜ் போனதுக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டேன்னு சொல்லு. எல்லாம் என் புருஷனை பார்த்து நானும் இப்படி ரகடா மாறிட்டேன். அடிப்பாவி. ஐயோ ஆதி, எனக்கு எதுவும் தெரியாது என்றதும் பதட்டத்தில் பற்றி திரும்பி பார்க்க அங்கு யாருமே இல்லை. உடனே ஜீவா, ஓ, உன் புருஷன் மேல உனக்கு அவ்வளவு பயம் இருக்குதா? டேய், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், சூடான காஃபியை தூக்கி உன் மூஞ்சில ஊத்திடுவேன், ஜாக்கிரதை. அனன்யா, ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே வைஷு, இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நீ தாராளமா ஊத்தலாம். அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி கழட்டி விட்டுட்ட. ஹலோ, இன்னும் பொண்டாட்டி எல்லாம் ஆகல, அதுக்குள்ள என்ன உரிமை?
நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்டாட்டி, அவ்வளவுதான். ஓகே ஓகே, உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைய உங்க வீட்ல போய் வச்சுக்கோங்க, இது ஆபீஸ் என்று வைஷு கூறவும், எல்லாம் நேரம்தான். சரி வைஷு, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆதி கிட்ட சொல்லிட்டுறியா? ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்றதும் இருவரும் எழுந்து புறப்பட்டனர். அதே நேரம் போன் பேசுறேன்னு போன் பண்ணவங்களோட இடத்துக்கே நேரடியா போயிட்டாரோ என்று புலம்பிக் கொண்டே கதவை திறக்கவும் அவனும் கதவை திறக்க சரியாக இருந்தது. இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் மோதிக்கொள்ள அதே நேரம் வைஷு கீழே விழப்போக பட்டென்று அவளை தாங்கி பிடித்தவன், ஏண்டி எப்பவுமே ஸ்டடியாவே நடக்க மாட்டியா? என்ன ஆதி நீங்க இப்படி வந்து என் மேல இடிச்சு வச்சுட்டு நான் ஸ்டடியா நடக்கலன்னு சொல்றீங்க? யார் மேலையாவது போய் முட்டுனா தடுமாறி விடத்தானே செய்வோம். அப்படியா என்றவன் அவளை எடியோடு பிடித்து இழுத்து கதவை சாத்தி விட்டு, ஆனா நீ தானே என் மேல வந்து இடிச்ச, நான் என்ன கீழே விழ செஞ்ச? ஆமா, நீங்க அப்படியே மாமிச மலை மாதிரி ஸ்டெடியா நிக்கிறீங்க, என்னால அப்படி முடிய மாட்டேங்குதே, நான் என்ன பண்றது? பொண்ணுங்க எப்பவுமே கொஞ்சம் சாஃப்டா தான் இருப்பாங்க, பாய்ஸ் மாதிரி ரொம்ப டெரரா இருக்க மாட்டாங்க. அப்படியா? நான் அவ்வளோ டெரராவா இருக்கேன் என்று பேசிக்கொண்டே அவள் அருகே வர, ஆதி இது ஆபீஸ் ஞாபகம் இருக்குதா இல்லையா? இது ஆபீஸ்னு எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனா இது நம்மளோட பிரைவேட் ரூமுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குதா என்றதும் பட்டென்று அந்த அறையை சுற்றி பார்த்தவள், நான் எப்ப இதுக்குள்ள வந்தேன்? உன்னை இழுத்து உள்ள போட்டது கூட தெரியாம என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கல்ல? அப்படி இல்ல, சரி நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு என்று ஓட பார்த்தவளை பட்டென்று இழுத்து பிடித்து சுவற்றில் சாய்த்து நிறுத்தியவன் அவள் அங்கும் இங்கும் தப்பிக்காதபடி இரு பக்கமும் கைகளை வைத்து அணை கட்டினான். ஆதி என்ன பண்றீங்க, விடுங்க. நீங்க போன் பேச போனீங்களே, ரொம்ப நேரமா ஆளை காணோம்னு உங்களை பார்க்க வந்தேன். ஆனா நீங்க என்னடான்னா இப்போ என்னையவே புடிச்சு வச்சுட்டு வெளியே விட மாட்டீங்க. நீ அத உள்ள வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உள்ள வந்துட்டல்ல, அதனால எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டு கிளம்பு. என்ன கமிஷனா? என்ன ஆதி விளையாடுறீங்களா? இந்த பிரைவேட் ரூம்குள்ள வந்துட்டாலே எனக்கு நீ கிஸ் கொடுத்துட்டு தான் போகணும், வேற வழி இல்ல. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஆதி. இப்ப நீயே கொடுக்கறியா இல்ல நானே கொடுக்கவா? நான் கொடுக்க மாட்டேன்பா. சரி போ, அப்போ அதுக்கும் சேர்த்து நானே கொடுத்துக்கிறேன். நீயா கொடுத்தா சிம்பிளா முடிஞ்சு போயிடும், நானா கொடுத்தா ரொம்ப நேரத்துக்கு போகும், பரவாயில்லையா என்றதும் பதறியவள் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்க, சரி இதெல்லாம் வேலைக்காவது நானே பாத்துக்கிறேன் என்று அவள் உதட்டின் அருகே நெருங்கி வந்ததும் உடனே அவள், இல்ல நானே கொடுக்கிறேன் என்று பாவமாக கூறிவிட்டு மெதுவாக கண்ணை மூடிக்கொண்டு அவன் உதட்டில் சென்று தன் உதட்டை பொருத்தி மென்மையான முத்தத்தினை கொடுத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் முத்தத்திற்கு பிறகு அவளை விட்டு அவள் விலகவும், ஏண்டி இவ்வளோ நாளா முத்தம் கொடுக்கறேன், இன்னும் முழுசா உனக்கு கிஸ் பண்ண தெரியலையே? அதுவும் இல்லாம என்னது இது, ஏதோ ஸ்லோ மோஷன்ல எப்படி கிஸ் பண்றதுன்னு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன், ஒழுங்கா கத்துக்கோ. இல்லாதி வேண்டாம் என்று அவள் அங்கிருந்து ஓட பார்க்க அதற்குள் அவள் இடையை பிடித்து நிறுத்தியவன் அவள் தாடையை இறுக்கி பிடித்து அவள் இதழில் மிகவும் வன்மையாக கோய்தான். அதில் ஒரு நிமிடம் தடுமாறி போனவள் அவனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தள்ளாடினாள். மெதுவாக அவளை அப்படியே இழுத்து கொண்டு சென்று அங்கிருந்த மெத்தையில் போட்டவன் அவள் மேல் விழுந்து அவள் இதழை மீண்டும் ருசிக்க ஆரம்பித்தான். அதுவும் அவளை வாட்டமாக படுக்க வைத்ததனால் அவளுக்கு பெரிதாக எதுவும் கஷ்டமில்லை. அவனுடைய இந்த வன்மையான முத்தத்தை அவள் விரும்பியே ஏற்றுக்கொண்டு விட அவள் இப்படி அமைதியாக தனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதை அவனுக்குள் சொல்ல முடியாத அளவுக்கு வேகம் வந்தது. அதை அவன் முத்தத்தில் காத்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் அவளுடைய உதடுகள் எல்லாம் வலிக்க தொடங்கியது. மெதுவாக அவனை தள்ளிவிட்டவள், ஆதி உதடுலாம் வலிக்குது, ஏற்கனவே வீங்கி போயிருக்கும்னு நினைக்கிறேன், போதும் ப்ளீஸ் விட்டுருங்க. அப்படியே சொல்ற? சரி, இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியா? என்ன என்று அதிர்ச்சியாக கேட்க, என்னடி அதான் நான் சொன்னேனே உனக்கு இன்னும் ஒழுங்கா கிஸ் பண்ண தெரியல, நான் ட்ரைனிங் கொடுக்கறேன்னு. இந்த ட்ரைனிங் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? எவ்வளவு தூரத்துக்கு நீ கத்துக்கிட்டு இருக்கேன்னு பாக்கலாம். எங்க ஒரு சாம்பிள் எனக்கு செஞ்சு காட்டு பாப்போம். என்னால முடியாது என்று அவனை பிடித்து தள்ளிவிட்டு அங்கிருந்து நகர பார்க்க எழுந்து வெளியில் ஓடி வந்தவள் வெளியில் வந்த பிறகு அவளுடைய உதடெல்லாம் மறுத்து போனது போல இருக்க, இந்த ஆதி ரொம்ப மோசம். ஐயோ கடவுளே, கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் ஈஸியா கடா வெட்டிடுறாரு.
ஆபீஸ்னு கூட பாக்குறது இல்ல. அப்பப்பா என்று புலம்பிக் கொண்டே அவள் உதட்டை அழுந்த துடைத்துக் கொண்டு வந்து சேரில் அமர்ந்தவளுக்கு நாக்கு தொண்டை எல்லாம் வறண்டு போனது போல இருந்தது. அம்மாடியோ, என் உதட்டுல இருந்த மொத்த சத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டாரு என்றவள் அங்கிருந்த தண்ணீரை எடுத்து குடித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் அங்கு வந்த ஆதியோ பட்டென்று அவளை தன்புறமாக திருப்பி அவள் வாயில் இருந்த தண்ணீரை அவன் வாய்க்குள் மாற்றிக்கொண்டான். அதில் அதிர்ந்தவள் கண்கள் விரிந்தபடியே அவனை பார்க்க, பின்பு அந்த தண்ணீரை குடித்து முடித்தவன், எனக்கு மட்டும் தாகம் இருக்காதா என்ன? ஆனா நார்மல் தண்ணியை குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுடி. இன்னும் சொல்ல போனா தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு என்று கூறி அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு அவனோட சேரில் சென்று அமர, ஆனால் வைஷுவிற்கோ இங்கே வெட்கத்தில் முகம் எல்லாம் சிவந்து விட்டது. அதை பார்த்து ரசித்தவன், வைஷு, நீ என் கூடவே இருக்கிறது எனக்கு எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கு தெரியுமா? எப்பெல்லாம் நான் ரொம்ப டவுலா ஃபீல் பண்றனோ அப்பெல்லாம் உனக்கு முத்தம் கொடுத்து என்ன நானே பூஸ்டப் பண்ணிக்குவேன். என்னோட எனர்ஜியே நீதாண்டி என்று கூறவும் இவனை இந்த பேச்சிலிருந்து மாற்ற வேண்டும் என்று நினைத்தவள், ஓகே ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அனன்யாவோட அப்பா அம்மா கிட்ட எப்ப பேச போறீங்க? ஆமால, அதை எப்படி மறந்தேன். எப்ப பாரு கேப் கிடைக்கும் போதெல்லாம் முத்தம் கொடுத்துட்டே இருந்தா மத்ததெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏண்டி இப்படி புலம்புற? அங்கங்க ஊர்ல புருஷனுங்க பொண்டாட்டிகளை கண்டுக்க மாட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே கிடக்குறாங்க. ஆனா நான் உன்னையே சுத்தி சுத்தி வரேன், நீ என்னடானா இப்படி சொல்ற? இட்ஸ் ஓகே ஆதி, இந்த பேச்சை விட்டுட்டு சீக்கிரமா அனன்யாவோட அம்மா கிட்ட பேசுங்க. சரி ஓகே என்றவன் அவர்களுடைய நம்பருக்கு கூப்பிட்டவுடன் முதல் வாட்டி ரிங் ஃபுல்லாக சென்று கட்டானது. காலை எடுக்கவில்லை யாருமே. இரண்டாவது தடவை போன் கட்டானதும் அந்த சமயத்தில் எடுத்த அனன்யாவின் அம்மாவோ, ஹலோ ஹலோ ஆண்டி, நான் இந்தியாவில இருந்து ஆதி பேசுறேன். ஆதி சொல்லுப்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்களும் அங்கிள் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நாங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்கோம். ஓகே ஆண்டி, அப்புறம் அனன்யா ஏன் இன்னும் இந்தியாவிலே இருக்கா? நான் கூட எப்ப யுஎஸ் போறேன்னு கேட்டதுக்கு அம்மா அப்பா தான் இப்ப வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பேன்னு சொல்றா. ஆமா ஆதி, நானும் அவரும் அதர் கண்ட்ரிக்கு ட்ரிப்பு வந்திருக்கோம். அதனால வீட்டுக்கு வந்தா தனியா தான் இருக்கணும். அதான் அங்கேயே இருந்தா நீங்களா இருக்கீங்கல்ல, அந்த தைரியத்துல தான் அவளை அங்க இருக்க சொன்னேன். சரியாண்டி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு நான் விஷயம் கேட்கணுமே. அனன்யாவுக்கு எப்ப கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க? ஏனோ எங்க செட்டில் அனன்யாவை தவிர எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அதான் உங்ககிட்ட இதை பத்தி பேசலாம்னு கால் பண்ணேன். என்ன ஆதி, திடீர்னு போன் பண்ணி இத பத்தி எல்லாம் பேசுற? மாப்பிள்ள ஏதாவது பாத்து வச்சிருக்கியா? இல்ல அனன்யா யாரையாவது லவ் பண்றாளா? என்ன ஆண்டி, நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. ஆமா, சம்பந்தம் இல்லாம ஆதி ஒரு விஷயத்த பத்தி பேச மாட்டானே. ஓகே ஆண்டி, அதெல்லாம் விடுங்க. அனன்யா இங்க ஒரு பையனை லவ் பண்றா. அது வேற யாரும் இல்ல, என்னோட வைஃப் வைஷுவோட கிளாஸ்மேட் தான். அவன் பேரு ஜீவா. அவனுடைய சொந்த ஊர் பெங்களூர். ஆனா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சென்னையில. அதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்றது பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு. என்ன ஆதி, திடீர்னு வந்து இப்படி கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அனன்யா கிட்ட ஆல்ரெடி நான் தெளிவா சொல்லிட்டேன், இந்த ஊர் பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. என்ன ஆண்டி, ஆனா அவ ஜீவாவை லவ் பண்றாளே, அப்படி இருக்கும் பொழுது இந்த சமயத்துல உங்களோட வீம்பு பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப சரியா அவசியமா என்ன? இல்லாதி, இந்த ஊர் பையனா இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்துல இருக்கிறவனை தான் நாங்க பாப்போம். ஆனா அவன் ஒன்னும் இந்த ஊர் சிட்டிசனா இருக்கணும், அது ஒண்ணு மட்டும்தான் எங்களுக்கு வேணும். எதுக்காக இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அது எதுக்குன்னுலாம் எனக்கு தெரியல. இது எங்களோட ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அவளை அப்படியெல்லாம் யாருக்காவதெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆதி, நாங்க பழகிறது எங்களோட சொசைட்டி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே எங்களை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஆண்டி, நீங்க ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? அனன்யா உங்க பொண்ணு. அவளோட லைஃப்ல வர சந்தோஷத்தை விட உங்க ஈகோ ரொம்ப முக்கியமா? ஆனா ஆதி, கண்டிப்பா எங்க பொண்ணை விட எங்களோட ஸ்டேட்டஸ் தான் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால எப்பவும் யாருக்காகவும் அதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். சரி, இப்போ இதுக்கு முடிவுதான் என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நாங்க டூர் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஆறுதல் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் தான். ஆனா அவதான் அந்த பையனை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அதுக்குள்ள இன்னொரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிருந்து வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்க பார்த்த பையன் அவ மனசை மாத்திடுவான். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டி, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ சின்ன பசங்க பொம்மைக்காக சண்டை போடுற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. அனன்யாவோட மனசை பத்தி உங்க யாருக்குமே கவலை கிடையாதா? அவ ஜீவாவை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு நாங்களே நேர்ல பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா நீங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா. அதெல்லாம் பண்ணிப்பாதி. அவன் மட்டும்தானே. இந்த கல்யாணம் பண்ணிக்கலனா எங்களை மொத்தமா மறந்துட வேண்டியதுதான். எங்களோட சொத்துல இருந்து அவளுக்கு எந்த பைசாவும் கிடைக்காது. எல்லாத்தையும் இங்க இருக்கிற ட்ரஸ்டுக்கு மாத்தி வச்சுட்டு நாங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ஆண்டி. அனன்யாவுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு இப்படி பேசாதீங்க. அவளோட ஃப்ரெண்டு நான் இருக்கேன். என்ன ஆதி, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு தானே போயிட்ட. அதே மாதிரி அவளோட வாழ்க்கையும் அவ பாத்துக்க போறா. எவ்வளோ நாளைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா வருவீங்க சொல்லு? ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவங்க லைஃபையே பாத்துக்கிறதுக்கு தான் நேரம் கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க முடிவா என்ன சொல்ல வரீங்க ஆண்டி? இந்த விஷயத்த பத்தி இதுக்கப்புறம் பேசுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நிச்சயமா ஆசைப்படுற பையனுக்கு எங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இன்னும் 1 மாசத்துல நாங்க டூர் முடிஞ்சு வந்துருவோம். வந்ததுக்கு அப்புறம் அவளை நாங்க விருப்பப்படி எங்களுக்கு பிடிச்ச பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். இது நீ அவகிட்ட சொல்லிடு. இத பத்தி இதுக்கு மேல பேசுறது எல்லாம் விருப்பம் இல்லை எனக்கு. நான் வைக்கிறேன் என்று போனை கட் செய்து விட ஆதிக்கு கோபமாக வந்தது. கோவத்தில் அவன் கண்கள் எல்லாம் கோவை பழமாக சிவந்திருக்க அதை பார்த்த வைஷுவிற்கே கொஞ்சம் பயம் வந்து விட்டது. மெதுவாக அவன் தோளில் கையை வைத்தவள், ஆதி, ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? அப்படி அனன்யாவோட அம்மா என்னதான் சொன்னாங்க? இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. எல்லாரும் ரொம்ப செல்பிஷா இருக்காங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆதி, பிளீஸ் இவ்வளோ கோவப்படாதீங்க. எனக்கு உங்களை பார்த்தாவே ரொம்ப பயமா தான் இருக்கு என்றதும் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவள் முகத்தில் நிற்பது நன்றாகவே தெரிந்தது. பட்டென்று அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்தவன், இங்க பாரு வைஷு, இந்த விஷயத்துல நீயும் நானும் டென்ஷன் ஆகி என்ன ஆக போகுது சொல்லு? அப்படி ஜீவாவோட வீட்டுல ஜீவாவை பத்தி யாருக்குமே கவலை இல்ல. அதே மாதிரிதான் அனன்யாவோட வீட்டுல அவங்க அம்மாவும் பேசுறாங்க. அவங்க அனன்யாவுக்கு அவங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். அவ லவ் பண்ற பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படியே இல்லனா அவங்க இவ சுத்தமா மறந்துடணுமா. அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம். என்ன ஆதி சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாண்டி, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காண்டாவுது. இதுக்கு நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க எவ்வளவோ தேவலாம். நம்மளுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு மதிச்சு மதிப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. இவங்க ஏன் தான் இப்படி பணம் சொத்து சொத்துன்னு அலையறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. இப்போ என்ன ஆதி பண்றது? 2 சைடுல இருந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்ல வைஷு. இத பத்தி வீட்டுல அம்மா கிட்ட பேசிட்டு நம்மளே ஜீவாவுக்கும் அனன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சறதான் நல்லது. என்ன அதை சொல்றீங்க? ஆமாண்டி, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கல்ல, எதுக்கு அவங்கள தேவையில்லாம பிரிச்சுக்கிட்டு? அதுவும் அனன்யா முதல்ல இப்பதான் எனக்கு அப்புறம் ஒரு பையன் மேல ஆசைப்பட்டிருக்கா. என் மேல ஆசைப்பட்டப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி இப்ப ஜீவா மேல அவளுக்கு ஒரு காதல் வந்திருக்குதுன்னா எந்த அளவுக்கு ஜீவா அவளுக்கு பிடிச்சிருக்குதுன்னு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது அவ விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு நண்பனா என்னோட கடமை. இத பத்தி அம்மா அப்பா கிட்டையும் ஹரி விஸ்வா கிட்டையும் பேசி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் என்று கோரினான். பிறகு ஆதி அனன்யாவிற்கு போன் செய்து அவளுடைய அம்மா பேசியது அனைத்தையும் கூற அவளின் கண்கள் கலங்கியபடியே கேட்டுக்கொண்டிருந்தது. அதை ஸ்பீக்கரில் ஜீவாவும் கேட்டுக்கொண்டிருக்க ஆறுதலாக அவள் தோளில் கையை வைத்தவன், அனன்யா, நீ கவலைப்படாத. நமக்கு யாரும் இல்லனாலும் பரவாயில்ல, நிச்சயமா நம்ம கல்யாணம் நடக்கும் என்றதும் உடனே ஆதியும், ஆமா, ஜீவா சொல்ற மாதிரி நிச்சயமா உங்க கல்யாணம் நடக்கும். அதை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த ஆதி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. நான் பொறுமையா அப்பா அம்மா கிட்ட பேசி இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணலான்றத உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஆதி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா நான் வெயிட் பண்றேன். என்ன ஜீவா, உனக்கு ஓகேவா?
ஓகே ஆதி, எனக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க பேசிட்டு பொறுமையா சொல்லுங்க என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான். அனைவரும் ஒவ்வொரு மனநிலையில் குழப்பத்துடனே இருக்க, இப்படியே 2 நாட்கள் ஆதிக்கு அதிகமாக வேலை இருந்ததால் கடகடவென்று ஓடிவிட்டது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும் பொழுது இதை பற்றி தன் அப்பா அம்மாவிடம் பேசி முடிவு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தான். அதே போல ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைவரும் காலை உணவு சாப்பிட அமரும் பொழுது ஆதி கண்மணியிடமும் விஸ்வநாதனிடமும் ஜீவா அனன்யா கல்யாணத்தை பற்றி பேசவும் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை பற்றியும் தெளிவாக கூற, கண்மணியோ, ஆதி என்னப்பா 2 வீட்டு சைடும் இப்படி பண்றாங்க, நம்ம பாட்டு அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு இதனால நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? அம்மா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. விருப்பப்பட்ட 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், அவ்வளவுதான். இதுல இவங்க நம்மள வந்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு சொல்லுங்க? இல்லப்பா, அவ வெளிநாட்டு பொண்ணு வேற, அதான். அம்மா, அதெல்லாம் யோசிக்காமையா இந்த ஆதி முடிவெடுத்திருப்பேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, அதோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ சொன்ன சரியாதான் இருக்கும் என்று கூறவும் அன்றைய நாள் அப்படியே கழிந்து விட்டது. அடுத்த நாள் காலை அனன்யாவிற்கு யுஎஸ்ல இருந்து கால் வந்தது. என்ன இந்த டைம்ல கால் பண்றாங்க? இந்த டைம் அங்க நைட்டா தானே இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே போனை எடுத்து ஹலோ என்றதும் எதிரிலிருந்து என்ன விஷயம் சொல்லப்பட்டது என்று ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் அனன்யா போனை கீழே போட்டுவிட்டு ஓ என்று கதறி அழுது கொண்டிருந்தாள். ஆபீஸ் புறப்படுவதற்காக தயாராகி கொண்டிருந்த ஜீவா அவள் கத்தலில் வேகமாக உள்ளே ஓடி வந்து பார்த்தவன் அவள் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஒரு நிமிடம் பதறிவிட்டான். அவள் அருகே ஓடி வந்து அவளின் தோள் மேல் கையை வைத்து, அனன்யா என்னாச்சுடி, எதுக்கு இப்படி அழுவுற என்றதும் ஜீவா என்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள் நீண்ட நேரமாக தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். ஏண்டி இப்படி அழுதுகிட்டே இருக்க? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுவேண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பதட்டமா வேற இருக்கு என்றதும் அவளோ அவளுடைய போனை கை காட்ட அதை எடுத்தவன் கீழே விழுந்ததில் ஆஃப் ஆகி கிடந்ததை மறுபடியும் ஆன் செய்து, என்னாச்சு, யார் போன் பண்ணாங்க? உங்க அம்மா ஏதாவது போன் பண்ணி உன்னை மிரட்டினாங்களா? இல்ல ஜீவா. அனன்யா என்னன்னு சொல்லுடி, ஏண்டி இப்படி என்ன டென்ஷன் பண்ற? ஜீவா, அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களாம் என்று மீண்டும் அவனை பிடித்து கதறி அழ, என்ன என்று ஒரு நிமிடம் பதறியவன் அவளை பார்க்க அவளோ மீண்டும் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அழத் தொடங்கினாள். இந்த நேரத்தில் அவளுக்கு எப்படி சமாதானம் சொல்வது என்று தெரியாமல் ஜீவாவும் குழப்பமான நிலைமையில் அவளை இறுக்கமாக அணைத்தவாறு அவள் முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்தவன், ப்ளீஸ் அனன்யா, இது எவ்வளவு பெரிய இழப்புன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ இப்படி அழுவுறதுனால என்ன நடக்க போகுது? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். இப்ப நான் உடனே யுஎஸ் போக ஆகணும்டா. என் அப்பா அம்மாவை நான் பார்த்தே ஆகணும். கண்டிப்பா போலாண்டி. சரி, ஒரு நிமிஷம் இரு, நீ அழுவமரு, நான் ஆதிக்கிட்ட பேசுறேன் என்றவன் ஆதிக்கு போன் பண்ணி விஷயத்தை கூற அவனுக்குமே தூக்கி வாரி போட்டது. இந்த நிலைமையில் அவர்கள் இருவரையும் எப்படி தனியாக அனுப்புவது என்று யோசித்தவன் வைஷுவையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே செல்லலாம் என்று முடிவெடுத்து பிரகாஷிடம் 4 டிக்கெட் போட சொல்லியவன் வீட்டிற்கு சென்று தங்களது லக்கேஜை பேக் செய்து எடுத்துவிட்டு வைஷுவையும் அழைத்து கொண்டு புறப்படும் பொழுது, அம்மா, நாங்க வர்ற வரைக்கும் குழந்தைங்க 2 பேரையும் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கப்பா. குழந்தைங்கள நாங்க பாத்துக்கிறோம். அனன்யா பாவம், தனியா என்ன பண்ணுவா? நீங்க தான் கூட இருந்து எல்லாமே பாத்துக்கணும். வைஷு, ஆதி கூடவே இரு, தனியா எங்கேயும் போகாயிட்டம்மா. சரிங்கத்த என்றவளை அழைத்து கொண்டு ஜீவாவின் வீட்டிற்கு சென்று அனன்யா ஜீவாவுடன் ஏர்போர்ட் கிளம்பி சென்றான். சிறிது நேரத்தில் 4 பிளைட்டில் ஏறி அமர்ந்ததும் அப்பொழுதும் அனன்யாவின் அழுகை மட்டும் நின்ற பாடில்லை. அங்கு சென்று சேரும் வரை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தவள் அழுதழுது ஒரேடியாக ஓய்ந்து போய்விட்டாள். அவள் முகத்தை பார்க்க ஜீவாவுக்கே மிகவும் வருத்தமாக இருந்தது. அவள் தாய் தந்தையின் இழப்பிற்கு தான் என்ன சொல்லி அவளை தேற்றுவது என்று ஒன்றும் புரியாமல் அவனும் குழப்பமான மனநிலையிலேயே அமர்ந்து கொண்டிருந்தான். பிளைட் அங்கே லேண்ட் ஆனதும் ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்தவர்கள் ஆதி ஏற்பாடு செய்திருந்த காரில் ஏறி நேராக அனன்யாவின் வீட்டை நோக்கி சென்றனர்.